சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் காவியா பதிப்பகத்தின் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 2 விருதுகள் மற்றும் 12 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. சென்னை தனியார் ஹோட்டலில் காவியா பதிப்பகத்தின் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கவிஞர் வைரமுத்து தலைமையேற்று நிகழ்ச்சியை நடத்தினார். விழாவின் முக்கிய அம்சமாக 2 விருதுகளும் 12 புதிய புத்தகங்களும் வெளியிடப்பட்டன. இதில் கவிஞர் மா. திலகபாபாவின் 24வது நூலான காலாதீதத்தின் விதை என்ற சிறுகதை தொகுப்பை கவிஞர் வைரமுத்து வெளியிட கவிஞர் அமிர்தம் சூர்யா பெற்றுக்கொண்டார். மேலும் நிகழ்வில் பல படைப்பாளர்களை ஏற்புரை வழங்கப்பட்டதுடன் காவியா பதிப்பக நிறுவனர் காவியா சண்முக சுந்தரத்தின் 75வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. காவியா பதிப்பகத்தின் ஊடாக வைரமுத்தவர்களின் தலைமையில் என்னுடைய காலாதீதத்தின் விதை என்ற சிறுகதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. எனது 24வது புத்தகம், அதிலும் 4வது சிறுகதை தொகுப்பு. இந்த தொகுப்பு இந்த அரசியலும் பெண்ணுமாக இந்த சமுதாயத்தில் நான் சந்தித்த எல்லா சம்பவங்களும் அல்லது உணர்வுகளும் இன்று சமுதாயத்துக்கு என்ன வேண்டும் என்பதும் இந்த சிறுகதை தொகுப்பில் நிறைய பதிவாயிருக்கிறது. பரந்தூர் மக்களின் போராட்டம், இன்றைக்கான அரசியலில் சாமானியனின் உணர்வுகள் எப்படி சிதைப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று ஒரு 18 சிறுகதைகளில் இந்த புத்தகம் கொண்டிருக்கிறது. இந்த புத்தகம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக காவியா வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. சிறுகதை தொகுப்பு வெளியிடப்பட்டது காவியாவினுடைய முப்பெரும் விழாவில். இந்த புத்தகம் காலாதீதத்தின் விதை என்கின்ற தலைப்பிலான சிறுகதை புத்தகம். இந்த காலாதீதத்தின் விதை என்பது திலகபாமாவினுடைய 24வது நூல். சிறுகதைகளினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது 4வது சிறுகதை தொகுப்பு. ஆக தொடர்ந்து அவர் எந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஒரு படைப்பாளியாக, இலக்கியவாதியாக தொடர்ந்து அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். சக படைப்பாளி என்கின்ற அடிப்படையில் என் தோழியினுடைய நூலை பெற்றுக்கொண்டு பாராட்டுவதற்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். நண்பர்களே, காலாதீதத்தின் விதை என்றால் காலாதீதம் என்கின்ற சொல்லுக்கு காலத்துக்கு அப்பாற்பட்ட, காலத்துக்கு கட்டுப்படாத, காலத்தை மிஞ்சிய என்று பொருளாகும். அப்படியான விதையை, காலாதீதத்தின் விலை, காலத்துக்கு கட்டுப்படாத ஒரு விதை எது என்றால் எழுத்துதான்.